கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். மாண்புமை உயர்நீதிமன்றம் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட 13 மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென்ற உத்தரவை பிறப்பித்தது. குளம், குட்டைகள், ஆறுகள், ஏரிகள், கண்மாய்கள் என அனைத்தையும் ஆக்கிரமித்து வனப்பகுதிகளாக காட்சி தருகின்ற கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விளைநிலங்களை பாதிக்கின்ற, குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற, மழைநீரையும் நிலத்தடிக்குள் உறிஞ்சுகின்ற பேயாக விளங்குகின்ற இந்த கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததை ஆட்சியாளர்கள் செய்தார்களா? நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லையே. அரசு தரப்பிலே மாண்புமை உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டதற்கு அவர்கள் பதில் என்ன தெரியுமா? நிதி பற்றாக்குறை, ஆகவேதான் கருவேல மரங்களை அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் சட்டம் எங்கே இருக்கிறது? உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையே மதிக்காத இந்த ஆட்சியாளர்கள் மீது மாண்புமை உயர்நீதிமன்றம் அவதூறு வழக்கை போட்டு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் நிதி இல்லை? தமிழ்நாட்டிலே நிதி இல்லையா? 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி இருக்கிறீர்களே, அந்த பணம் எங்கே? ஒரு சாதாரண கருவேல மரத்தை அகற்றுவதற்கு உங்களுக்கு நிதி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு திட்டங்களை எப்படி தீட்டுவீர்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மைகளை செய்வீர்கள்? ஆக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆட்சியாளர்கள் சுற்றுப்பயணங்களை செய்கிறார்கள், நகர்வலம் வருகிறார்கள், ஆய்வுகள் என்று சொல்லி ஆட்சியாளர்களுக்கு அரசினுடைய நிதியை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே. நலத்திட்டங்கள் என்ற பேரிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்கின்ற இடமெல்லாம் பணத்தை தண்ணீராய் இறைத்து செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. இதற்கெல்லாம் எங்கே வந்தது நிதி?